ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தமிழ்ச்செல்வியே அப்போ தான் குளிச்சுட்டு வராங்க. வந்த உடனே அழகரையும் தனத்தையும் தேடுறாங்க. ரெண்டு பேருமே இல்லாததுனால பயந்து வெளியேயும் அங்கே இங்கேன்னு தேடிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து தனம் வந்துடுறாங்க. வந்த உடனே தனம் எங்கே போன தனம், அழகர் எங்கே அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும் இதை கேட்டு தனத்துக்கு ஷாக் ஆயிடுது. என்னக்கா சொல்கிற, பெரிய வீட்டில் இருந்து ஈஸ்வரியத்தை வந்திருந்தாங்க, அவங்களுக்காக தான் ஜூஸ் வாங்க கடை வரைக்கும் போயிருந்தேன். என்ன தானே சொல்ற, இப்போ அழகர் எங்க? அக்கா அழகர் உள்ளதான்க்கா இருந்தான், உள்ள பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. உள்ள போன உடனே அழகரை காணும் ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டரை எடுத்து படிக்கவும் நம்ம தமிழ்ச்செல்விக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன இருக்குன்னா அந்த லெட்டர்ல, அதாவது சனிக்கிழமான குழந்தைய மாற்றிப்பாங்க இல்லையா, 10 மணிக்குள்ளே குழந்தைய கொண்டு வந்து கொடுக்காததால நானே என்னோட குழந்தைய தூக்கிட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க. இதை கேட்ட உடனே தமிழ்ச்செல்விக்கு பயங்கர கோவம் வருது. இங்கே பாரு தனோ, உன்கிட்ட தானே நான் குழந்தைய கொடுத்துட்டு போனேன், உன்னால் பார்த்துக்க முடியலன்னா சொல்ல வேண்டியதானே, என்னோட குழந்தைய நானே தூக்கிட்டு போயிருப்பேன்ல அப்படின்னு சொல்லவும், அக்கா எனக்கு என்னக்கா தெரியும், இப்படியெல்லாம் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் இதெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டேங்க. அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். அவங்க இவ்வளோ பெரிய வேலையை பண்ணி வச்சிருக்காங்களா, சனிக்கிழமை குழந்தைய மாத்துறதா, நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் அவங்க மீனாட்சியை கொண்டு வந்து கொடுத்துருந்தா கண்டிப்பாக நான் அழகரை கொடுத்துட்டு வந்திருப்பேன். ஆனால் மீனாட்சியும் அவங்களே வச்சுக்கிட்டு இப்போ அழகரையும் தூக்கிட்டு போயிருக்காங்களா, பஞ்சாயத்தில் போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க கிட்ட நடந்த விஷயத்த சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட பேசுகிறாங்க. பஞ்சாயத்தில் இருக்கிறவங்களும், தமிழ்ச்செல்வி உன்னோட காயமும் வலியும் எனக்கு புரியுதுமா, கண்டிப்பாக இந்த விஷயத்த இன்னைக்கே முடிச்சு வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கு கால் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம ராஜாங்கத்துக்கு உடம்பு முடியாமல் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஃபோன் வருதுன்னு தெரியாமல் அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வராங்க. வந்த உடனே நம்ம கருப்பு இருந்துட்டு, இங்கே பாரு சேது, குழந்தை மீனாட்சி இங்கவே இருக்கிற விஷயத்த தமிழ்ச்செல்விக்கிட்டேயோ உங்கள் வீட்லேயோ இல்லை பஞ்சாயத்துலேயோ ஏதாவது சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா சொல்லியிருப்பாரு, அப்பாவும் சொல்ல யாரும் சொல்லலை, அங்கே பெரிய பிரச்சனையாக இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும், இதை கேட்ட உடனே சேதுக்கு பயங்கர ஷாக் ஆகி இப்போ ராஜாங்கத்துக்கிட்ட போறாங்க. போன உடனே போன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு நம்ம சேது தான் போனை அட்டன் பண்ணி பேசுறாங்க. ஹலோ சொல்லுங்கன்னு சொல்லவும், இங்க பாருப்பா, என்னப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஞ்சாயத்துல இருந்து ஒரு ஐயா பேசவும், ஐயா சொல்லுங்க ஐயா, நான் சேது தான் பேசுறேன், அப்பாவுக்கு உடம்பு முடியாம படுத்துக்கிட்டு இருக்காரு. இங்க பாருப்பா, நீ என்ன வேலையா இருந்தாலும் அங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு உடனே நீ ஊருக்கு வந்தாகணும். இன்னைக்கே இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்த்து வச்சே ஆகணும். 2 குழந்தையும் தமிழ்ச்செல்வி கிட்ட இப்ப நாங்க வாங்கி கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஐயா என்ன ஐயா பேசுறீங்க நீங்க? இங்கே பாருங்க ஐயா, மனசாட்சி இல்லாமல் பேசாதீங்க ஐயா. உங்களுக்கும் சரி தமிழ்ச்செல்வியோட வீட்டுக்கும் சரி எங்கள் அப்பா ஃபோன் பண்ணியிருக்காரு. ஆனால் ஃபோனு அவங்களுக்கு ரீச் ஆகாததுனால தான் உங்ககிட்ட இந்த விஷயத்த நாங்கள் சொல்ல முடியல. இங்கே பாருப்பா, எந்த விஷயமா இருந்தாலும் நேரில் பேசிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேரில் வர வைக்கிறாங்க. இந்த பக்கம் ராஜாங்கம், நம்ம மலர், கருப்பு, அதுக்கப்புறம் நம்ம சேது, இவங்க எல்லாருமே பயங்கர பதட்டத்துலேயும் பயத்துலேயும் இப்போ ஊருக்கு கிளம்புறாங்க. இந்த பக்கம் தமிழ்ச்செல்வி பயங்கரமா அழுதுகிட்டே, இங்க பாருங்கய்யா, உங்களோட வார்த்தையை மீறக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் கோர்ட்டுக்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கோ போகாம உங்க வார்த்தைக்கு மீறி கட்டுப்பட்டு நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா இதுக்கு மேலேயும் என்னோட 2 குழந்தைங்களும் அவங்க கிட்ட விட்டு வைக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. என்னோட 2 குழந்தைங்களும் வாங்கி கொடுக்குற பொறுப்பு உங்களோடது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ராஜாங்க வீட்டில் இருந்து எல்லாருமே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம அழகர் வீட்டில் இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என்ன அழகர் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் தான் மாமா தூக்கிட்டு வந்தேன், நான் தான் போய் தூக்கிட்டு 10 மணிக்கு குழந்தை கொடுக்கணும்ல, அவங்க கொடுக்காததுனால நானே போய் தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்துடுது. என்ன ஈஸ்வரி, முட்டாள்தனமாக இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்க, நம்ம மீனாட்சியை கொடுத்துட்டு தானே அழகரை வாங்கிட்டு வரணும், மீனாட்சியை கொடுக்காம எப்படி நம்ம அழகரை வாங்கிட்டு வர முடியும்? இங்கே பாரு, உன்னால தான் இவ்வளோ பிரச்சனையா, எனக்கு இப்போ தான் புரியுது. பஞ்சாயத்துலேருந்து ஃபோன் பண்ணி வர சொல்லிக்கிட்டே இருக்காங்க, முதல்ல எல்லாருமே கிளம்புங்க அப்படின்னு பஞ்சாயத்துக்கு எல்லாருமே கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே பஞ்சாயத்தில் தமிழ்ச்செல்வி இருந்த ஆக்ரோஷத்திலையும் ஆவேசத்திலையும் எல்லாருமே பயந்துடுறாங்க. நம்ம ஈஸ்வரியும் ரொம்பவே பதட்டமாயிடுறாங்க. என்னவ இவ்வளோ ஆக்ரோஷமா இருக்காளே அப்படின்னு ரொம்பவே பயத்தோடையும்
பதட்டத்தோடையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, ஆண்டி என்ன ஆண்டி பண்ணி வச்சிங்க, எதுக்காக தமிழ்ச்செல்வி அவ்வளோ கோவமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அழகரை தான் தூக்கிட்டு வந்தேன், இனிமேல் இந்த குழந்தை இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான், உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாயத்துலேருந்து, இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, பெரிய வீட்டில் இருந்து எல்லாரும் மரியாதை நடந்துப்பீங்க, வாக்கு தவற மாட்டீங்கன்னு தான் நினச்சி ஒரு குழந்தைய உங்ககிட்ட கொடுத்தோம், வாரம் தவறாமல் 10 மணிக்கு வந்து சனிக்கிழமை 10 மணிக்கு வந்து குழந்தைய மாற்றிக்கிறதா தான் பேச்சு. ஆனால் நீங்கள் 10 மணிக்கு வராததே தப்பு. ரொம்ப நேரமாக இந்த பொண்ணு பஞ்சாயத்தில் வந்து நின்று ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு தான் அப்புறம் நீங்கள் வரமாட்டீங்கன்னு தெரிஞ்சு தான் வீட்டுக்கே போச்சு. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருந்து ஒரு அம்மா போய் குழந்தைய தூக்கிட்டு வர்றது என்ன நியாயம் சொல்லுங்கள்? அதுவும் அந்த வீட்டுக்கு தெரியாமல் தூக்கிட்டு வந்திருக்காங்க. எவ்வளோ பெரிய தப்பு. இனிமேலும் இந்த 2 குழந்தையும் உங்ககிட்ட இருக்கக்கூடாதுன்னு தமிழ்ச்செல்வி ஆசைப்படுறாங்க. அவங்க குழந்தைக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது. அதனால என்னோட 2 குழந்தைங்களும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களோட முடிவுக்கு எங்களால் மறுப்பு சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு குழந்தை வேணும்னு நினச்சிருந்தா நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சேதுக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. ஐயா என்ன ஐயா சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறத கேட்டால் எனக்கு நெஞ்சே தாங்க மாட்டேங்குது ஐயா. நாங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தான். என்னோட சின்னம்மா ஏதோ தெரியாமல் போய் குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்காங்க. அது மிகப்பெரிய தப்புன்னு எனக்கு தெரியும். இங்கே பாருங்க சின்னம்மா, உங்களை யார் போய் அழகரை தூக்கிட்டு வர சொன்னது? இது எதுக்காக இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாரு சேதோ, நான் உன்னோட நல்லதுக்காக தான் சேதோ பண்ணேன். சனிக்கிழமை அழகரை நம்ம தானே போய் கூட்டிகிட்டு வருவோம். அதனால தான் சேதோ நான் போய் கூட்டிகிட்டு வந்துட்டேன். என்னை மன்னிச்சிரு சேதோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேதுக்கு பயங்கரக்கும் வந்து பஞ்சாயத்தில், இங்கே பாருங்க ஐயா, என்னோட ஈஸ்வரியம்மா பண்ணது எல்லாமே தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க ஐயா. அதுக்காக என்னோட குழந்தைய எங்ககிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. இங்கே பாருங்க தம்பி, இனிமே உங்களோட கெஞ்சலுக்கும் அதாவது இந்த மாதிரி அழுது பேசுறதுக்கும் நாங்கள் மசியவே மாட்டோம். நீங்கள் பஞ்சாயத்தோட வாக்கை தவிரி இப்படி மீறி இருக்கீங்க. மீறினதுனால கண்டிப்பாக தமிழ்ச்செல்விக்கு ஆதரவாக தான் இந்த பஞ்சாயத்தை பேசும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே, இங்கே பாருங்க ஐயா, இனிமேல் ஒரு நிமிஷம் கூட என்னோட 2 குழந்தைங்களும் அந்த வீட்லேயோ அந்த வீட்டு ஆளுங்கக்கிட்டேயோ இருக்கவே கூடாது. முதல்ல 2 குழந்தையும் எங்ககிட்ட வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே வசந்தியும் செல்லப்பாண்டியும், அடியே தமிழ் கொஞ்ச நேரம் அமைதியே இருடி. இங்கே பாருங்கம்மா, இதுக்கு மேலேயும் இந்த வீட்டில் இருக்கிறவங்க மேலே கிட்டெல்லாம் என்னால் பொறுமையெல்லாம் நடந்துக்க முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் இங்கே நிற்கிறாங்களே அம்மாச்சி, இவங்க தான். இங்கே பாருங்க அம்மாச்சி, நீங்கள் மட்டும் என்னோட குழந்தைய பிறந்த உடனே அவங்க கிட்ட கொடுக்காம இருந்திருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குமா? நீங்கள் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலே கோபமாக இருந்தாலையும் எப்போவுமே உங்கள் குடும்பத்துக்கு பக்கம் மட்டும்தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. என்னோட நிலைமையிலேருந்து ஒரு நாள் கூட யோசிச்சதே இல்லைல்ல. இங்கே பாருங்க மாச்சி, உங்கள் குடும்பத்து கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டா நீங்கள் அங்கேவே போயிடுங்க. எதுக்காக எங்கள் வீட்டில் இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரொம்பவே கோபமாக பேசவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ராஜாங்க இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்டே, இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, ஈஸ்வரி பண்ணது எல்லாமே தப்புதாம்மா. அதுக்காக குழந்தைங்கள என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதுமா. குழந்தை இல்லாமல் ஒரு நாள் கூட சேதோ இருக்கவே மாட்டான். அவன் கண்டிப்பாக ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவாமா. அதை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது. என்னை பற்றி யோசிச்சிருந்தா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இப்படியெல்லாம் பண்ணியிருப்பாங்களா? மீனாட்சியை கொடுக்காதது தப்பு. அழகரை எப்படி நீங்கள் தூக்கிட்டு போகலாம்? இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் இனிமே யார் பக்கமோ பேசாமல் என்னோட பக்கம் தீர்ப்பு சொல்லிட்டு முதல்ல குழந்தைய வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்து ஈஸ்வரியை பல்லார்னு 2 அடி அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே, இந்த பாரு ஈஸ்வரி, எதுக்கு முட்டாள்தனமான இப்படி ஒரு காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே சாவித்திரி இருந்துட்டு, இங்க பாருங்கண்ணே, நான் சொல்கிறதான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். இவங்க அண்ணன் பொண்ணு ஐஸ்வர்யா சேதுவை கல்யாணம் பண்ணியிருக்கான் இல்லையா? சேது குழந்தை இருக்கிறதுனால தான் அவங்க அண்ணன் பொண்ணு கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ மாட்டேங்கிறா. அதனால தான் இந்த குழந்தைய தமிழ்ச்செல்வியை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணி தமிழ்ச்செல்வியை வாங்கிட்டு போயிட்டானா 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறாங்க. அதுக்காக தான் இவன் அண்ணன் பொண்ணு சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே என்ன
என்ன ஈஸ்வரி, இதுக்காக தான் பண்ணி வச்சா இந்த மாதிரி எல்லாம் காரியத்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் பண்ணது எல்லாம் தப்பு தான் மாமா, ஏதோ புத்தி கிட்ட போய் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன், இனிமே இப்படி ஒரு காரியத்தை பண்ணவே மாட்டேன், தமிழ்ச்செல்வி என்னை மன்னிச்சிருமா, நான் இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணியிருக்கவே கூடாது, இப்படி ஒரு பிரச்சனை பண்ணதுக்கு காரணமே என்னோட அண்ணன் பொண்ணு தான், அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் பண்ணேன். ஆனால் சேதுவும் ராஜாங்க மாமாவும் இவ்வளோ வருத்தப்படுவாங்க, அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு நிற்பாங்க, வருத்தப்பட்டு நிற்பாங்க, அவமானப்பட்டு நிற்பாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியவே தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கவே மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதுகிட்டே நம்ம ராஜாங்கத்துக்காகவும் எல்லாருக்காகவும் மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு பயங்கர கோவத்தில், இங்கே பாருங்கள், நீங்கள் என் கூட பேசவே பேசாதீங்க, உங்கள் மேலே பயங்கர கோவத்துலேயும் ஆவேசத்துலேயும் இருக்க, நான் இருக்கிற கோவத்தில் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியவே தெரியாது, முதல்ல என்னோட குழந்தைய வாங்கி கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்னு பயங்கர கோவமாக கேட்கவும், இதை கேட்ட சேது வந்துட்டு, இங்கே பாருங்க ஐயா, ப்ளீஸுங்க ஐயா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், இங்கே பாருங்க தம்பி, நீங்கள் பண்ணது தப்பு தான்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுனால எதுவும் ஆக போகிறதில்ல, எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு, இனிமே தமிழ்ச்செல்வி கிட்ட தான் 2 குழந்தையுமே இருக்கும், உங்களால் தமிழ்ச்செல்வியோட குழந்தைய பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது, தமிழ்ச்செல்வி கிட்ட இருந்து தாய்கிட்ட இருந்து 2 குழந்தையுமே பிரித்து நீங்கள் எப்படி கொண்டு போனீங்களோ அதே மாதிரி தான் உங்ககிட்ட இருந்து 2 குழந்தையுமே பிரித்து நாங்கள் அவங்க கிட்ட கொடுக்குறோம், இனிமே யாரை பற்றியும் நாங்கள் யோசிக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பயங்கர கோவத்துலேயும் ஆவேசத்துலேயும் நம்ம ஆனால் சேது இருந்துட்டு அப்படியே தரையில் மண்ணில் விழுந்து அழுதுகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருங்கய்யா, என்னோட பையனுக்காக, என்னோட பையனோட கஷ்டத்துக்காகவும் அவனோட மனசுக்காகவும் நீங்கள் கொஞ்சம் தீர்ப்பை மாற்றி சொல்லலாம்ல ஐயா, இங்கே பாருங்கய்யா, பஞ்சாயத்தில் சொன்ன தீர்ப்பை எப்போவுமே மாற்றினது கிடையாது, அது நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் மட்டும்தான் துணை நிற்கும், நீங்கள் கஷ்டப்படுறதுனாலோ அழுகிறதுனாலையோ இந்த தீர்ப்பை என்னால் மாற்றி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 குழந்தையுமே வாங்கி இப்போ தமிழ்ச்செல்வியோட கையில் கொடுக்குறாங்க. தமிழ்ச்செல்விக்கு பயங்கர சந்தோஷம், தன்னோட 2 குழந்தைங்களும் பிரிக்காமல் ஒன்றா வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. தமிழ்ச்செல்வி ஆசைப்பட்ட மாதிரியே ரொம்ப சந்தோஷமாக அந்த குழந்தைய வாங்கிக்கிட்டு, இங்க பாருங்க ஐயா, இனிமே என்னோட குழந்தைங்களையோ என்னையோ யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது, அவருக்கு தான் இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சுல, அவரோட வாழ்க்கையை பார்த்துட்டு போக சொல்லுங்க, என்னோட குழந்தை அந்த வீட்டில் வேண்டாத விருந்தாளியே இருக்கணுன்ற அவசியம் என்னோட குழந்தைக்கு கிடையவே கிடையாது, என்னோட குழந்தைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நடத்துவாங்க, அந்த அவமானமும் அசிங்கமும் என்னோட குழந்தைக்கு வந்து சேரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், ரொம்ப நன்றிங்க ஐயா, இத்தனை நாள் வரைக்கும் நான் இவ்வளோ பொறுத்துக்கிட்டு இருந்ததுக்கு காரணம் உங்களோட வார்த்தை மட்டும்தான், இப்போ உங்களோட வார்த்தையை மதிச்சு நான் என்னோட குழந்தைங்கள தூக்கிட்டு போறேன், எந்த ஒரு பிரச்சனையும் வராம நீங்க தான் என் பார்த்துக்கணும், இங்க பாருமா தமிழ்ச்செல்வி, கண்டிப்பாமா எந்த பிரச்சனையும் வராது, அந்த வீட்டுல இருந்து கண்டிப்பா உனக்கு எந்த ஒரு தொந்தரவுமோ பிரச்சனையோ வரவே வராது, இனிமே நீ நிம்மதியா இருக்கலாமா, நீ குழந்தைய தூக்கிட்டு போமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தனம் இருந்துட்டு ஒரு குழந்தையும் அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வியோட குழந்தைய தூக்கிட்டு பயங்கர சந்தோஷமாக கிளம்பவும், நம்ம அம்மாச்சி இருந்துட்டு, இங்கே பாரடி தமிழ்ச்செல்வி, என்னதான் இருந்தாலும் ஒரு அடியாக 2 குழந்தைய தூக்கிட்டு வருது, ரொம்ப ரொம்ப அதிரடியாக இருக்குதுடி, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் குழந்தைய பார்க்கணும் கொஞ்சணும் வளர்க்கணுன்ற ஆசை இருக்கும்ல, இங்கே பாருங்கள், திரும்ப அந்த குடும்பத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கவே போயிடுங்க, எதுக்காக இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரடி, அதுக்காக இல்லடி, அந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஒட்டு வரவும் இல்லாமல் போயிடுவோன்னு நினச்சி தாண்டி இப்படியெல்லாம் சொல்கிறேன், நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ ஒரு நல்ல முடிவெடுடி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், திரும்ப இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு பயங்கர கோபத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம வசந்த் இருந்துட்டு, இங்கே பாருடி தமிழ், அம்மா சொல்கிறது சரிதானடி, அவங்க சொல்கிறத கேட்டு ஒரு குழந்தைய அவங்கக்கிட்டே கொடுத்துட்டு வந்துடுடி, இங்கே பாருங்கம்மா, திரும்ப இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட யாராவது பேசிக்கிட்டு இருந்தீங்க அவ்வளோதாம்மா உங்களுக்கு அப்படின்னு 2 குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடறாங்க. வீட்டுக்கு போன உடனே ரொம்பவே சந்தோஷமா தன்னோட 2 குழந்தைங்க கூடயும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சேது ராஜாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ அந்த பஞ்சாயத்துலேயே இருக்காங்க. இங்கே பாருங்க ஐயா, எதுக்காகங்க ஐயா இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க, என்னோட பையன் குழந்தைய பிரிய முடியாததான் சென்னைக்கே குழந்தைய தூக்கிட்டு போனான், ஆனால் இனிமே என்னோட குழந்தைய பார்க்க முடியாதானே அவன் ஏங்குற ஏக்கத்தையும்
ஏக்கத்தையும் தவிக்கிற தவிப்பையும் நீங்கள் பாருங்கய்யா. அந்த ஏக்கத்தையும் தவிப்பையும் நீங்கள் பார்த்தா கூட இப்படி ஒரு தீர்ப்பை நீங்கள் சொல்லணும்னு உங்களுக்கு மனசு வந்திருக்குமா? அவனோட கஷ்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கய்யா, உங்களோட கஷ்டத்தை புரிஞ்சதுனால தான் நான் முதல்லயே ஒரு தீர்ப்பை சொன்னேன். அந்த தீர்ப்பை நீங்கள் மதிச்சிருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆதரவாகவும் நான் நடந்திருப்பேன். ஆனால் நீங்கள் அந்த தீர்ப்பையும் மதிக்காமல் இன்னொரு குழந்தையும் போய் அந்த பொண்ணுக்கே தெரியாமல் தூக்கிட்டு வந்தது எவ்வளோ பெரிய தப்பு. அந்த தப்பை பண்ணியிருக்கீங்க. அதனால தான் நாங்கள் தமிழ்ச்செல்விக்கு ஆதரவாக இந்த தீர்ப்பை சொன்னோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்து, ஈஸ்வரி இங்கே பாரு ஈஸ்வரி, உன்னோட அண்ணன் பொண்ணு நல்லா இருக்கணுன்றதுக்காக என்னோட பையனோட சந்தோஷத்தையும் நிம்மதியை கெடுத்துட்டே இப்போ சந்தோஷமா என்னோட பையன் உன் பொண்ணு கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு தானே இதெல்லாம் பண்ண. இனிமே உன் பொண்ணு உன்னோட அண்ணன் பொண்ணு கூட சந்தோஷமா இவன் வாழ்ந்துருவானா அவன் சந்தோஷமா இருந்துருவானா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனே என்ன மாமா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? அவதான் அவ குழந்தைங்கள தூக்கிட்டு போயிட்டால, இனிமே அவளை பத்தி நீங்க எதுக்காக யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நம்ம இவ்வளோ கெஞ்சியும் அவ குழந்தைங்கள கொடுக்காம போயிட்டானா இதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்கள பிச்சை எடுக்கிற மாதிரி நம்ம கெஞ்ச தேவையில்ல. சேதுவும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து ஒரு குழந்தைய பெற்றுக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் யார் வந்து இந்த குழந்தைய தூக்கிட்டு போவாங்க? அந்த குழந்தைக்கு நம்ம மட்டும்தான் உரிமை. ஐஸ்வர்யாவை நம்ம சேது கூட சேர்ந்து வாழ சொல்லுங்க முதல்ல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே இங்க பாருங்க சின்னம்மா, என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்களே, இனிமே ஐஸ்வர்யா கூட சேர்ந்து ஒரு நிமிஷம் கூட என்னால் வாழ முடியாது. அவள் கழுத்தில் தாலி கட்டினதுலேருந்து இப்போ இந்த நிமிஷம் வரைக்குமே அவளை என் பொண்டாட்டியா நான் ஒரு நாள் கூட நினச்சதே கிடையாது. இனிமேலும் நினைக்க போகிறதும் கிடையாது. அவளை என்னோட பொண்டாட்டியை ஏற்றுக்கவும் முடியாது. இங்கே பாரு ஐஸ்வர்யா, என்னை மன்னிச்சிரு. என்னோட மனசில் இருக்கிறத இத்தனை நாளாக யாருக்கிட்டையும் சொல்லாமல் பூட்டி வச்சுக்கிட்டு இருந்தேன். என்னோட மனசில் இருக்கிறத என்னால் வெளியே சொல்லாமல் இருக்க முடியல. எனக்கு உன்னை பிடிக்கல, உன்னை என்னோட பொண்டாட்டியை ஏற்றுக்கவும் முடியல. நீ என்னை விட்டு விலகி போயிடு, எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஐஸ்வர்யாவுக்கு சித்ராக்குன்னு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. ஈஸ்வரி ஒரு பிளானை போட்டு இப்படி ஒரு ஐடியாவை பண்ணி நம்ம ஐஸ்வர்யாவுக்கு வாழ்க்கையை சீக்கிரமாக தொடங்க வைக்கலாம் அப்படின்னு பண்ணால் நம்ம ஐஸ்வர்யாவோட வாழ்க்கையை மொத்தமாக முடிச்சு விட்டாங்க நம்ம ஈஸ்வரி. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, என்ன ஆண்டி எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணீங்க? இப்போ பாருங்க, மாமா சுத்தமாக என்னை வெறுத்துட்டாரு. இனிமேல் மாமா என் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? என்ன நினச்சிட்டு இப்படியெல்லாம் பண்ணீங்க நீங்கள்? இங்கே பாரு ஐஸ்வர்யா, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன். ஆனால் இப்போ சேது இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. கண்டிப்பாக சேதோட மனசை மாற்றி உன் கூட சேர்ந்து வாழ சொல்கிறேன், நீ கவலைப்படாத. என்ன கவலைப்படாதன்னு சொல்கிறீங்க? அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் பார்த்தீங்களா? அவர் இனிமே என் கூட சேர்ந்து வாழ மாட்டாராம், என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் கேட்குறாரு. இங்கே பாருங்க ஆண்டி, சேது மாமா மட்டும் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான், உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு சேதுக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரியா சேது, இங்கே பாரியா, நீ கொஞ்சம் பொறுமையாக இரியா. இந்த விஷயத்தில் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம நினச்சதை சாதிக்க முடியும். நான் பஞ்சாயத்தில் போய் பேசி ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுக்க சொல்கிறேன். நீ வருத்தப்படாதியா அப்படின்னு சொல்லவும், எப்படிப்பா வருத்தப்படாமல் இருக்க முடியும்? அழகர் முகத்தையும் என்னோட மீனாட்சி முகத்தையும் பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது. எனக்கு என்னமோ பண்ணுதுப்பா, எனக்கு உடம்பு முடியாமல் போகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி கீழே விழுந்த உடனே பயங்கர ஷாக்ல நம்ம ராஜாங்க இருந்துட்டு சேதுவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அட்மிட்டும் பண்றாங்க. இவர் ரொம்ப வீக்கா இருக்காரு, பிபி சுகர்னு எல்லாமே இறங்கிடுச்சு. அதனால இவர் ஒரு 2 நாளைக்கு அப்சர்வேஷன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேதுவை பத்தி ராஜாங்கம் பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சேது கிட்ட போயிட்டு, இங்க பாரிய சேது, நீ நடந்ததை ஏதோ மனசுல வச்சுக்காம கொஞ்சம் ரிலாக்ஸா இரியா, கண்டிப்பா எல்லாமே சரியாயிடும். நீ யோசிச்ச மாதிரி உன்னோட குழந்தைய வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, நீ கவலையே படாத. இங்க பாருங்கப்பா, இது எல்லாத்துக்கும் காரணம் சின்னம்மா தான். சின்னம்மாவை இனிமே நான் சும்மாவே விட மாட்டேன். என்னோட வாழ்க்கையில எனக்கு மீனாட்சினா எவ்வளோ பிடிக்கும், என் அம்மானா எவ்வளோ பிடிக்கணும் உங்களுக்கே தெரியும்லப்பா, அவங்களுக்கும் தெரியும். அப்படி இருந்தும் அவங்க அந்த குழந்தைய அவகிட்டயே போக வைக்கணுன்றதுக்காக இது எல்லாத்தையுமே பிளான் போட்டு பண்ணியிருக்காங்கப்பா. அவங்கள எப்படி என்னால் மன்னிக்க முடியும்? என்னால் அவங்கள மன்னிக்கவே முடியாதுப்பா. இங்க
பாரிய சேதோ, நீ மன்னிக்காத, கண்டிப்பாக இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம், நீ ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மலர் இருந்துட்டு தமிழ்ச்செல்விக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே தமிழ்ச்செல்வி ஃபோனை அட்டன் பண்ணாததால் நம்ம அப்பதாக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, அப்பதா எப்படி அப்பதா இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், சொல்லுடி என்னடி பண்ணுற, அங்கே வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, ராஜாங்கமும் சேதுவும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கவும், அது ஏன் ஏன் அப்பதான் கேட்குறீங்க, சேது மாமாவுக்கு குழந்தைய பிரிஞ்சு இருக்க முடியாமல் ரொம்ப உடம்பு முடியாமல் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். அவருக்கு ரொம்ப பிபி சுகர் எல்லாம் குறைஞ்சி போய் 2 நாள் அப்சர்வேஷனில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம். என்னடி சொல்கிற, ஐயோ கடவுளே, அவன் இப்போ நல்லா இருக்கான்ல, இப்போ நல்லா இருக்காங்க, 2 நாள் கழித்து நாங்கள் வீட்டுக்கு வந்துருவோமாச்சி அப்படின்னு சொல்லவும், ஐயோ கடவுளே, எதுக்காக இப்படி ஒரு சோதனையை என்னோட பேரனுக்கும் என் குடும்பத்துக்கும் கொடுத்துருக்க, என்னோட பையன் பாவம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அங்கே தமிழ்ச்செல்வி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்கவும், அவளுக்கு என்னடி, அவள் 2 குழந்தைங்கள வச்சுக்கிட்டு சந்தோஷமாக தாண்டி இருக்கா, ஆனால் அவகிட்ட போய் என்னதான் பேசினாலும் அவள் என்கிட்டயும் சரி இந்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்டேயும் சரி எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருக்காடி, அவகிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே முடியலடி. தமிழ்ச்செல்வி கிட்டே பேசுறதுக்காக தான் நான் கால் பண்ணேன், ஆனால் தமிழ்ச்செல்வி ஃபோனே எடுக்கல அப்பதா, அதனால தான் நான் உங்களுக்கு பண்ணேன். இங்கே பாருடி இப்போ எப்படி இருக்கான், அவன் நல்லா இருக்கான்ல, நல்லா இருக்காமாச்சி, நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் எல்லாரும் இருக்கோம் இவரை பார்த்துக்கிறதுக்கு. நீங்கள் தமிழ்ச்செல்வி கிட்ட பேசி எப்படியாவது முடிவை மாற்றிக்க சொல்கிறீங்களா, இங்கே சேது மாமாவும் ராஜாங்க மாமாவும் கஷ்டப்படுறத என்னால் பார்க்கவே முடியல, அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் ஈஸ்வரி அத்தை தான். ஆனால் அவங்க எதுக்காக இப்படி முட்டாள்தனமான ஒரு காரியத்தை பண்ணாங்கன்னு தெரியல, எதுக்காக யாருக்குமே தெரியாமல் குழந்தைய தூக்கிட்டு வந்து இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கி வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இங்கே பாருடி, தமிழ்ச்செல்வி கிட்ட 2 குழந்தையும் வந்து சேரணும், அந்த ஐஸ்வர்யா கூட சேர்ந்து வாழணுன்றதுக்காக தாண்டி இப்படிலாம் பண்ணியிருக்கா, அவ கூறு கெட்டவ, அவ நம்ம குடும்பத்துக்கு நல்லதா பண்ணுறா, அவ இனிமே அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டுக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்பதா சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கவும், ஆமாடி, அவளை அந்த வீட்டை விட்டு எப்போ துரத்துறீங்களோ அப்போ தாண்டி அந்த வீடு உருப்படும், அவள் இருக்கிற வரைக்கும் அந்த வீடு உருப்படாது அப்படின்னு அப்பதான் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கருப்பு இருந்துட்டு, யார் மலரு அப்படின்னு கேட்கவும், அண்ணா அம்மாச்சி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, அப்படியா நானும் பேசுகிறேன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி கிட்ட வாங்கி, இங்கே பாருங்க அம்மாச்சி, தமிழ்ச்செல்வி கிட்ட பேசி எப்படியாவது குழந்தைய சேது கிட்ட ஒரு குழந்தைய கொடுக்க முடியாதா அம்மாச்சி அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருடா, அவகிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேச போனாலே அவள் பயங்கரமாக கோவப்படுறா, நான் என்னடா அவகிட்ட பேசுறது, ஐயோ அவள் வந்துக்கிட்டு இருக்கா, நான் அப்புறமா பேசுகிறேன்டா வெயிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வி பயந்துக்கிட்டு நம்ம அப்போ தான் ஃபோனை வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாமரை இருந்துட்டு ஐஸ்வர்யா கிட்டேயும் ஈஸ்வரி சித்ரா இவங்க 3 பேர்கிட்டையும் போய், இங்கே பாருங்க, நீங்கள் போட்டது ஒரு பிளானு, இப்போ நடந்தது ஒன்று, எனக்கு என்னதான் இருந்தாலும் நடந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு பக்கம் 2 குழந்தையும் தமிழ்ச்செல்வி தூக்கிட்டு போயிட்டா, இந்த வீட்டில் குழந்தையோட பிராணத்தை பற்றி கொஞ்ச நாள் நிப்பாட்டுவாங்க. இன்னொரு விஷயம், சேது மாமாவும் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதை நினச்சாவே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, உன்னோட பிறந்த நாள் அன்னைக்கு நீ எவ்வளோலாம் சீன் போட்ட, என்னென்னலாம் பண்ணீங்க, வெட்டி வீராப்பெல்லாம் பண்ணீங்க, அதுவும் கண்ணு மூடி உன்னை கூட்டிகிட்டு வர்றது என்ன, உன்னை அப்படி பார்த்துக்கிறது என்ன, இப்படி பார்த்துக்கிறது என்ன, அது எல்லாமே நடிப்பு தான், நடிப்பு. அதாவது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்காக தானே இப்படியெல்லாம் பண்ணீங்க, அது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுவும் இங்கே பாரு, இங்கே இருக்காங்களே ஈஸ்வரி அத்தை, இவங்க சொல்லி தான் சேது எல்லாத்தையுமே பண்ணது, இவங்க சொன்னதுனால தான் சேது உன்னோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக இது எல்லாத்தையும் மனசுக்கு விருப்பமே இல்லைனாலையும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான். சேதுக்கு இப்போவும் தமிழ்ச்செல்வி மேலே தான் விருப்பம் இருக்குது. உயிருக்கு உயிரை காதலிச்ச ஒருத்தரை விட்டுட்டு எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ முடியும்? உன்னால் எப்படி இதை யோசிச்சு சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்க முடிஞ்சது? கண்டிப்பாக உன்னால் சேது மாமா கூட சேர்ந்து வாழவே முடியாது. ஜென்மத்துக்கும் இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியாகவும் இல்லை, இந்த வீட்டில் ஒரு வாழா வெட்டியாகவும் தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்க, திரும்ப இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை. நான் இருக்கிறத சொன்னால் உங்களுக்கு என்ன கோபம் வருதா? கண்டிப்பாக நீ சேது மாமா கூட சேர்ந்து வாழவே முடியாது, நீ ஒரு வாழை வெட்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஐஸ்வர்யா பயங்கரமாக அழுதுகிட்டே ஈஸ்வரி கிட்டே போயிட்டு, இங்கே பாருங்க ஆண்டி,
எதுக்காக ஆண்டி இப்படி தேவையில்லாத வேலையை பண்ணி வச்சுருக்கீங்க? நீங்கள் மட்டும் இந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா நாங்கள் சென்னையிலே இன்னும் 2 நாள் இருந்துட்டு வந்திருப்போம். சேது மாமாவும் என்கிட்ட ஆசையாக பேச ஆரம்பித்தார். நான் அப்படியே ஏதாவது அவர் மனசை மாற்றி எப்படியாவது அவரோட மனசுக்குள்ளே போயிடலான்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் இப்படி ஒரு காரியத்தை பண்ணி என்னோடய வாழ்க்கையை முடிச்சு விட்டுட்டீங்களே, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு ஐஸ்வர்யா, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்குன்றதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன். ஆனால் இது இப்படி போய் முடியும்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை ஐஸ்வர்யா, என்னை மன்னிச்சிரு ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க ஆண்டி, இப்போ மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? சேது மாமா என் கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லிட்டு வரா, இல்லை சேது மாமா பழையபடி என் கூட பேசுவாரா? எதுவுமே இல்லைல்ல. இனிமேல் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. இனிமேல் என்னோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க போகிறதும் கிடையாது. எல்லாம் உங்களால் தான் நாசமாச்சு அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட எப்படியாவது பேசி குழந்தைங்கள வாங்கிட்டு வருவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.